சரிண்ணா இப்போ செனை ஊசி போட்டுறாங்க. ஒரு சில மாட்டுக்கு பார்த்தா 4 தடவை போட்டு சென்னைக்கு 5 தடவை போட்டு செனை நிக்கலே சொல்றாங்க. அந்த மாட்டுக்கு என்ன பண்ணலாம்? தடவை ஊசி போடும்போதே நீங்க என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கர்ப்பப்பைக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கா, வளர்ச்சியா இருக்கா அப்படிங்கிறது நீங்க டாக்டரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் நீங்க ஊசி போட்டா செனை பிடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு மாட்டு ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபுட்டு மாட்டுக்கு கொடுக்கணும். சரி ஓகேண்ணா, நீங்க சொல்ற ரைட்டு. கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்குன்னு செக் பண்ண சொல்றீங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் ஊசி போடுறப்போ ஓகே. ஒரு சில மாடு வந்து இந்த 2வது பருவம் 3வது பருவத்துக்கு ஊசி போடும்போது கூட செனை நிக்க மாட்டேங்குது 4 டைம் 3 டைம். ஒவ்வொரு முறையும் நீங்க ஊசி போடுறதுக்கு முன்னாடியே டாக்டர் கன்ஃபார்ம் சொல்லிடுவார். கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி இருக்கு, வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமா இருக்கு, இல்லை வீக்கா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேச்சுரல் ஃபுட்டாலையும் அதை சரி பண்ணலாம். சரி ஓகேண்ணா, இப்போ வந்து மாடு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சிங்கிறது 2வது பருவம் 3வது ஒவ்வொரு தடவையும் அதை செக் பண்ணுங்களா? ஒரு செக் டாக்டர் ஊசி போடும்போது அவரே சொல்லிடுவார். ஆ நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் வந்து கண்டிப்பா சொல்லிடுவாரு. இது வந்து இன்னும் கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, இல்லை இன்னும் வளர்ச்சி இல்லை, நீங்க கொஞ்சம் மாடை நல்லா கவனிங்க அப்படின்னே சொல்லிடுவாரு. நான் ஒரு முறை கேட்பேன். என்னோட கஸ்டமருக்கு எந்த மாட்டுக்கு ஊசி போட வந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட நான் கேட்டுருவோம். நம்ம இந்த மாடு எப்படி கேட்டா ஒரு இருக்கு. சில டாக்டர் அப்ப சொல்றது இல்லையாட்டுக்கு 4 தடவை ஊசி போட சொன்னா போடுறாங்க. நம்மளோட தேவைக்கு நம்ம கேட்டுக்கினா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. நமக்கு வேணும்னா நம்ம கேட்டுக்கணும். நம்ம இப்போ நான் தெரியாதனால யாரும் கேட்கறது இல்ல. என்னோட கஸ்டமர்ன்ற பொறுத்தல எல்லாமே என்னோட மாடு மாதிரி அது நான் கவனிச்சிருவாங்க. அதை நான் கரெக்டாக அவங்களுக்கு உண்டான சஜஷன் சொல்லிடுவாங்க. ஏங்க நான் பால் கறக்கிறது என்னோட மாட்டில் அந்த பிரச்சனை வந்ததில்லை. சரி, நீங்க சொன்னது வந்து இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் தெரியும், மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இதை கேட்டாதான் சொல்லுவாங்க. சரி, ஏன்னா இது தெரியாம எவ்வளவு பேர் 4 டைம் 5 டைம் ஊசி போடுறாங்க, காசு போகுது, மாடு ஒரு சில வித்துறாங்க இதனால நல்ல மாட்டை கூட.